ஓகே. என்ன சார் நம்ம ஊர் அரசியல்வாதி மாதிரி சொல்றீங்க நீங்க சொல்லும்போது, இங்க பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவர் மேல. ரொம்ப ஐடியலான ஒரு மனிதர் இவரு. இவரு ரொம்ப சிறந்தவர். அமெரிக்காவை வேற லெவலுக்கு எடுத்துட்டு போவார் அப்படின்னா, இப்போ சினிமால காட்டுற இந்திய அரசியல்வாதிகள் மாதிரி ஆயிட்டாரே அவரு. இல்ல ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அங்க எப்பயுமே சொன்ன மாதிரி தான் லெஃப்ட் அண்ட் ரைட் பாலிடிக்ஸ் தான். இவர் ஒரு பாலிடிக்ஸை ஒரு சித்தாந்தத்தை கையாளுறார். முதலாளிகளுக்காகவும் அங்க இருக்கக்கூடிய வெள்ளை நிறத்தவர்களுக்காகவும் இவர் ஒரு அரசியலை கையில் எடுக்கிறார். ஆனா அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்னன்னா எல்லோரும் மக்கள் ஒரே மனநிலையில் இருக்கிறாங்க. எல்லாரும் ஈக்குவலாக தான் இருக்கணும், யாருக்குள்ளேயும் முன்னப்பின் இருக்கக்கூடாது அப்படிங்கிற பாகுபாடு இருக்கக்கூடாது. ஆனால் இவர்கிட்ட அந்த பாகுபாடு இருக்கிறதாக தான் அந்த மக்கள் பேசிக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து அவருக்கு ஒரு பெரிய பின்னடைவு. அதாவது நிர்வாக ரீதியாக செய்யக்கூடிய அதிரடியான விஷயங்கள், இந்த டாக்ஸ் சம்பந்தமான குடியேற்றம், இந்த மாதிரியான விஷயங்கள்ல மக்களுக்கு ஒரு பெரிய முகம் சொல்லிக்கக்கூடிய வகையில் இருக்குது. அப்போ அதெல்லாம் வந்து அவருக்கு ஒரு பெரிய செட்பேக்காக இருக்குது. ரெண்டாவது இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் வாரை வந்து இஸ்ரேலுக்கு அங்கே ஆதரவு கொடுக்காதீங்கிற மாதிரி எங்கள் மக்களுடைய பெரும்பாலானவருடைய எண்ணமாக இருக்குது. அப்போ மற்றபடி உலக நாடுகளுடைய அவருடைய தொடர்பு, உலக நாடுடைய ஒரு நடந்து கொள்ளக்கூடிய விதங்கள், அதிகமான டாக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் டாக்ஸை பிடிச்சிக்காரு. அங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான பொருட்களை வந்து இம்போர்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து அவங்க மக்களுக்கு, சாமானிய மக்களுக்கு பாதிப்பு இருக்குல்ல. விலைவாசி உயர்வு அதிகமாக போச்சு.